அந்த ஒயிட் கலர் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா அந்த லேடியை தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த லேடி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்காக என்னோட ரத்தத்தை இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நீங்கள் உயிரோட திரும்ப வாழணும்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் சாகணும், அதுக்கு உங்களோட ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு வந்து அவங்க ரத்தத்தை எடுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கையை பார்க்குறா. என்ன அந்த காயத்தே காணும், ஒரே நைட்டுக்குள்ளே எப்படி சரியாகும்? நான் ஒருவேளை வேற உடம்புக்குள்ளே வந்துட்டேன்னா? அவங்க வேற சொன்னாங்களே நான் வாழணும்னா கண்டிப்பாக சாகணும்னு, அவங்க எதை மீன் பண்ணி சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணாங்க, ஒருத்தனை காட்டுறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ அவன்கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண அந்த வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோ பற்றி கேட்குறாங்க. இது உண்மையான வீடியோவா என்னன்னே தெரில, அதனால் நான் எதுவுமே சொல்ல முடியாது. மிஸ்டர் ஷாக்கு நிறையா ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதுதான் அவரோட வெற்றிக்கு சீக்ரெட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அவரை பற்றி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அவங்க அம்மா ஒரு பெரிய ஸ்டாராக இருந்திருப்பாங்க போல் 90ஸ்ல. அவங்க அம்மா ஹேசியோன் தானே, அவங்கள பற்றி கொஞ்சம் தப்பாக நம்ம ஹீரோ பற்றி கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஹாஃப் பிளட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, உண்மையா அப்படி சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்குறாரு. மிஸ்டர், நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாதுல்ல, ஆல்டர்னேட்டிவ் தானே என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டுருவான். சார் அப்படிலாம் கிடையாது, நான் இன்டர்வியூ கொஸ்டின் தான் கேட்குறேன், வேறு எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இது ஒன்றும் ஜோக் கிடையாது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிடுவான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வேலைக்காரின்னு சொல்லியிருப்பாள், அவர் கூட தான் பேசிகிட்டு இருக்கா. நீ ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவள் கேட்டுக்கிட்டு இருப்பா. ஏய் எப்படி நீ என்கிட்ட இப்படிலாம் பேசலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் கத்துவா. அப்படியே இப்போ ஸ்டாப் பண்ணிடுவா. இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும், அப்போ தான் சுற்றி என்ன நடக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன் நிறுத்திட்ட, நீ பேசுனது உனக்கே தப்புன்னு தோணுச்சு எப்பயாச்சும் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லுவா. நீ என்ன அவளை பார்த்து பொறாமப்படுறியா அப்படி சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்னது நான் பொறாமப்படுறேனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நீ என்ன ஒரு ஜோசோன்லேருந்து வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம் நான் ஜோசோன்லேருந்து தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இப்போ அப்படியே இங்கே 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவளும் கூட யாரோ கூட்டிகிட்டு வந்திருக்கா. மிஸ் காங் வந்திருக்காங்க, ஒழுங்கா நில்லு ஆடாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வேலைக்காரி பொண்ணுக்கு சொல்கிறா. காங் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வாட்டுக்கு. என்ன நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இங்கேருந்து ஓடி வந்த, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே இருப்பா. நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த மூஞ்சி என்ன ஷேப்பு பார்த்தாலே ஒன்றும் பிடிக்கலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் மனசில் ஒன்று நினச்சிட்டு இருப்பா. காங் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவள் பேசிகிட்டு இருப்பா. பேசுகிற டோனே சரியில்லை, உன்னோட அக்ரிமெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருப்பா. காங் நீ அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கவோ பேசிகிட்டு இருப்பா. அவளோட நடவடிக்கையே சரியில்லை, பார்த்தீங்களா நீங்கள் முன்னாடியே அப்படி சொல்லிட்டு அவள் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நீ யார் வேலைக்காரியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டுருவா. என்னது நான் வேலைக்காரியா, என்னையா சொல்கிற அப்படி சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுவா. இப்போ தான் தெரியுது நீ என்னை பார்த்து பொறாமப்படுறியா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. அந்த வேலைக்காரியை எப்படி இன்சல்ட் பண்ணுறேன் பாரு, அதில் தான்ட்ட நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஓ இப்போ இந்த கண்ணாடியில் இருக்கிறது நீந்தானா, ஐயோ இதை நான் கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அசிங்கப்படுத்திடுவா. இந்த அவன் கண்ணாடி நீயே வச்சுக்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்துருவா. சியோரி நீ கண்டிப்பாக என்கிட்ட வந்து சாரி கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருப்பா. என்னாலாம் எதுக்கும் சாரி கேட்க முடியாது, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் கூட இருக்க அந்த பொண்ணு வர்றா. அவளை நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்குவோம். என்ன நீ இவ்வளோ தைரியமாக பேசுகிற, இதுக்கு முன்னாடி நீ இப்படி பேசவே மாட்டியே, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலான் இருக்கேன், புதுசாக பிளான் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதுக்கு முன்னால் நீ ரொம்ப அமைதியாக இருப்பியே, இவ்வளோ தைரியமெல்லாம் நீ பேச மாட்டியே, ஆனால் அது நல்லா இருக்குது புதுசாக இருக்குது, இதே நீ ஃபாலோ பண்ணு அப்படி சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. சடனாக ஃபோன் ரிங் ஆகுது. வேகமாக பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறா. என்னது திடீர்னு ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து சவுண்டு வருது, இந்த பொண்ணை எடுத்துகிட்டு போகிறா, என்னது இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கா.